வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தருமபுரி பையன். பூண்டு குழம்பு பாருங்க, பூண்டு ஒரு எடுத்து வச்சுங்க. அதே அளவு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேங்க. புளியை சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புளியாத நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றணுன்னுவாங்க, ஆனால் என்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றினேன். ஆனால் இது ரொம்ப நாள் நான் வச்சுக்கிறேன். 3 நாள் எங்கள் பசங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பசங்களுக்கு பிடிக்கும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு, சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு, அப்புறமா எல்ஜி பெருங்காயம் தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூண்டை போட்டுங்க. முழு பூண்டை போட்டு நல்லா அதை கொஞ்சம் ரெட்டிஸாக வர அளவுக்கு வணக்குங்க. வணக்கு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு வணக்குங்க. இது சுட சாப்பாட்டுக்கு போட்டோம்னா எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இதே தான் கேட்குறாங்க. அப்படியே வணக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கல் உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன காரம் எவ்வளோ தேவையோ, காரம்னா நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்குவேன். எனக்கு கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க. அதையும் ஒன்று நல்லா கிண்டிக்கோங்கோ. அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு புளி அதையும் போட்டு நல்லா ஜாரில் இருக்கிறது எல்லாமே அரைச்சி தண்ணி அந்த இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி பாருங்கள், கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா? பிரிஞ்சு வர்ற இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட வைங்க. இது பண்ணுங்க. அதான் பாருங்கள் எவ்வளோ சுண்டா இதாகிட்டு, எவ்வளோ கெட்டியா பூண்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம 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 டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தருமபுரி பையன். வாங்க மக்களே.